ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இட்லி தோசை மாவு தீந்து போச்சுன்னா டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா அந்த சமயத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இந்த தோசையோட கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னின்னு எல்லா சட்னியுமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த தோசையோட கலருக்காகவே இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்து இதில் 2 பெரிய பல் பூண்டு, சின்ன பல் பூண்டாக இருந்தால் 4 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களால் எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்காங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்காங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கோதுமை மாவு ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தா போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதுலேயே 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய அரைக்கணும்னு தேவையில்லை, எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை அரைச்சி எடுத்தால் போதும். அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தொடச்சி விட்டுக்கங்க. இப்போ இந்த தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை தெளித்து விட்டுக்கங்க. கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் வரும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவு எடுத்து இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கங்க. தோசை மாவை இந்த மாதிரி பரவலாக சேர்த்தா போதும், தோசை மாவை தேய்ச்சி விடக்கூடாது. அதே மாதிரி கல்லும் நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி மீடியம் லோ ஃப்ளேமுக்கு வச்சிடுங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். அடுத்து இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தாலே நிறைய சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதை இன்னும் 1 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து லேசாக கிறிஸ்பியாக ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. இதை சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதனால் கண்டிப்பாக சூடாக பரிமாறுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னின்னு எல்லா சட்னியுமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.